இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு அழகான கதை ஒன்று படித்தேன். ஒரு மனிதன் அவன் வீட்டினால் புறக்கணிக்கப்படுகிறான். ஒன்றுமில்லாத பையன், குப்பை அப்படின்னு புறக்கணிக்கப்படுகிறான். சொந்த பந்தங்களாலும் புறக்கணிக்கப்பட்டு விரக்தி அடைகிறான். என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கை வாழ்ந்தட செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான். ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு முன்பாக ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருக்கிறது. முதல்ல ஒரு நாய் வருகிறது. அந்த குப்பை தொட்டியிலிருந்து கடந்த அந்த சாப்பாடு வேஸ்ட் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு விட்டு செல்லுகிறது. இரண்டாவது ஒரு மாடு வருகிறது. பார்க்கிறது, வந்து அந்த குப்பை தொட்டியில் கிடக்கிற அந்த வாழை இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு விட்டு அது போகிறது. மூன்றாவது ஒரு மனிதன் வருகிறான். வந்து பார்க்கிறான், அதில் கிடக்கின்ற இந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அந்த அதெல்லாம் எடுத்து பொறுக்கிட்டு சாக்கில் கட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். இவன் யோசிக்கிறான், என்னடா ஒன்றுக்கும் உதவாத இந்த குப்பை தொட்டியிலிருந்து நாய் மாடு மனிதனும் பயன்பெறுகின்ற பொழுது நான் ஏன் மற்றவர்களுக்கு பயன்படாமல் இருக்க போகிறேன், அல்லது நான் பயன்பட்டு தான் இருப்பேன் என்று சொல்வதாக அந்த ஒரு கதை ஒன்று படித்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம், கட்டுவோர் விளக்கிய கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. இந்த வசனத்திற்கு மிகவும் பொருத்தமானவர் யோசேப்பு. நான் சிறு வயதிலே அதிகமாக விவிலியத்தில் படிக்கின்ற ஒரு நிகழ்வு எதுன்னா, இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யோசேப்பு அவருடைய கதை, இந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, யாக்கோப்புக்கு 12 புதல்வர்கள், கடைசியில் முன்பாக இருந்தவர் தான் யோசேப்பு. இந்த 11 புதல்வர்களையும் விட யோசேப்பு மீது அதிக அன்பு கொண்டிருந்ததனால் அழகான ஒரு அங்கி தைத்து கொடுக்கிறார். இதனை 11 பேருக்கும் பொறாமை ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் இது ஒரு உரிமையை குறித்து காட்டுவதாக கொடுக்கப்படுகின்ற அங்கி. 11 பேரும் பயப்படுறாங்க, என்னடா இவன் பெரிய ஆள் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி. அதன் அடிப்படையில் தான் இவரை கொன்று போட திட்டமிடுகிறார்கள். ரூபன் என்ற இந்த வழியாகத்தான் அவர் பாழுங்கிணற்றில் தள்ளப்பட்டு அதன் பிறகு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான், அழகான ஒரு நிகழ்வு, இது தெரிந்த விஷயம்தான். அதன் பிறகு அவர் எங்கு செல்கிறார், அதன் பிறகு கடவுள் எப்படி மேன்மையாக உயர்த்துகிறார். ஒரு பாழும் கிணற்றில் இருந்தவரை ஒரு ஆளுநராக உயர்த்துகின்ற அளவிற்கு ஆண்டவர் எவ்வளவு மேன்மை மிக்கவர், அவரது அன்பு எவ்வளவு மேலான அன்பு என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. இந்த நிகழ்வு உங்களுக்கெல்லாம் தெரியும். மீண்டும் சொல்லுகிறேன், கட்டுவோர் விளக்கிய கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஒரு சாதாரணமாக யாரும் நினைத்து விட வேண்டாம். பல நேரத்தில் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். என்னப்பா அப்போ அப்படிலாம் நினைக்கிறோம், உனக்கு ஒன்றும் தெரியாது, முட்டாள் அப்படிலாம் திட்டுற கூட்டங்கள்லாம் இருக்கிறது. ஒன்றுமில்லாமல் ஒதுக்கி விடுகின்ற கூட்டம்லாம் இருக்கிறது. ஆனால் கடவுள் அப்படி இல்லைங்க, மேன்மை மிக்கவர், அவரது அன்பு மேலானது, அவர் யாரையும் ஒதுக்கி விடுவதில்லை. அதற்கு சிறந்த உதாரணம் இன்றைக்கு படிக்கப்பட்ட முதல் வாசகம். இந்த நற்செய்தி வாசகத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. திராட்சை தோட்ட ஓமை, குத்தகைக்கு விடுகிறார், அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பது இன்றைக்கு படித்தோம். அழகாக ஆண்டவர் சொல்லுவார், என்ன அப்படின்னா, இந்த யூதர்களும் பரிசேயர்களும் தலைமை குருக்களும் இயேசுவை புறக்கணிப்பார்கள், ஆனால் தந்தை கடவுள் அவரை மேன்மையாக உயர்த்துவார் என்ற அடிப்படையில் தான் இன்றைய வாசகங்கள் அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. ஒரு 5 வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனங்கள். ஏன் அப்படின்னா, நமது உறவுகள் நம்மை புறக்கணிக்கலாம், இந்த உலகம் நம்மை புறக்கணிக்கலாம், இவன் திறமை இல்லாதவன், ஒன்றுமில்லாத உதவாக்கிற, இவன் லாய்க்கு இல்லாதவன், அப்படிலாம் நம்மளை நிராகரிக்கலாம், தள்ளி விடலாம், போ அப்படின்னு தள்ளி விடலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அப்படி இல்லைங்க. அந்த 5 வசனங்கள் சொல்கிறேன் பாருங்களா. எசாயா புத்தகம் 43:4, மறந்து விடாதீர்கள், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். அருமையான வசனம்.
அவர் ஒரு ஆள் போதுங்க. மற்றவங்கள பற்றி ஏன் நம்ம ஐயோ அந்த கீழே தள்ளி விட்டுட்டான், இவனை நிராகரிச்சுட்டான், என்னவன் கவலையே பட வேண்டாம். அவர் பார்வையில் நாம் விலையேற பெற்றவன். இரண்டாவது எசாயா 41:13, உன் வலக்கரம் பற்றி பிடித்துள்ள, கலங்காதே, அஞ்சாதே. அப்புறம் ஏங்க பயப்படணும், அப்புறம் ஏங்க யோசிக்கணும்? பல நேரங்களில் மற்றவர்களை நினைத்து நினைத்து ஐயோ இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க என்னை நிராகரித்து விட்டார்களோ, பல நேரங்களில் யோசித்து வாழ்க்கையை சிதைத்து கொண்டு இருக்கிறோம். அழகாக சூப்பராக சொல்றார், உன் வலக்கரம் பற்றி பிடித்துள்ள. மூன்றாவது வசனம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 6 இறை வசனம் 20, கடவுள் உன்னை விலை கொடுத்து மீட்டுள்ளார். கடவுள் உன்னை விலை கொடுத்து மீட்டுள்ளார். நான்காவது இணைச்சட்டம் 31:6, வலிமை பெறு, துணிவுகொள், அஞ்சாதே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அந்த ஒரு வசனம் நமக்கு போதும். இந்த உலகமே உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் சரிங்க, நீ ஒரு குப்பைன்னு தூக்கி போட்டாலும் சரிங்க, நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லப்படுகிறார். யோசுவா புத்தகம் அதிகாரம் 1 இறை வசனம் 5, உன்னை கை நெகிழவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் சரிங்க. அந்த மக்களை எப்படி அழைத்து போகிறோம் என்று பயந்தார், நிராகரித்தார்கள். ஆனால் யோசுவா கவலைப்படவில்லை. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய வசனங்களை கேட்டார். உன்னை கை நெகிழவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு படிக்கப்பட்ட முதல் வாசகம், அவர் பாழுங்கனற்றில் இருந்தவரை மேன்மையாக உயர்த்தி தூக்கினார். சொந்த பந்தங்கள், உடன் பிறந்த சகோதரர்களே அவரை ஒதுக்கி தள்ளினார்கள், குப்பை என தூக்கி போட்டார்கள். ஆண்டவர் அவரை கோபுரத்தின் உச்சிக்கு மேலே உயர்த்தினார். இரண்டாவது, பரிசேயர்களும் தலைமை குருக்களும் ஆண்டவரை உதறி தள்ளினார்கள். ஆண்டவரால் தான் நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது என்று நமக்கும் தெரியும். ஆண்டவர் எவ்வளவு மேன்மையாக உயர்த்தினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் பக்கம் இருக்கிறார். திருப்பாடல் 118:7 அழகாக ஆண்டவர் எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் என்று படிக்கிறோம். எனவே இந்த நாளிலே, இந்த தருணத்திலே எப்பொழுதும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், உடன் பிறப்புகளை பற்றி கவலைப்படாதீர்கள், உறவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். ஏன், இவர்களெல்லாம் என்னை கைவிட்டுட்டார்கள், இவர்களெல்லாம் என்னை உதறி தள்ளிவிட்டார்கள் என்று ஒருபோதும் பயப்படாதீர்கள். ஆண்டவர் உங்கள் பக்கம் இருந்து உங்களுக்கு எப்பொழுதும் துணை செய்ய, உங்களை மேன்மையாக உயர்த்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் கேட்போம். ஆமென்.